ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு. இது ஒரு சாட்டர்டே எடுத்த vlog தான். எப்படியா இருந்தாலும் சாட்டர்டே லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே மார்னிங் மில்க் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அதனால் முன்னாடி நாள் நைட்டே பேக்கெட் பாலும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரைடே நைட்டு அட்லீஸ்ட் கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நீட்டாக வந்து கிச்சனை தொடச்சி வச்சுட்டு போவேன். அப்போ தான் சாட்டர்டே மார்னிங் அட்லீஸ்ட் வந்து பார்க்குறப்போ கிச்சன் நீட்டாக இருக்கும். நமக்கும் ஏதாவது சமைக்கணும்னு தோணும். வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடாம வீட்டிலேயே சமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதனாலவே ஃப்ரைடே நைட் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் கிச்சன் வச்சுட்டு போவேன். கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்ரி சாட்டர்டே தான் பண்ணுவேன். எல்லா திங்ஸையும் அப்போ தான் கீழே இறக்கி வச்சு நல்லா கவுண்டர் டாப்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாக சாட்டர்டே தான் அது பண்ணுவேன். இப்போதைக்கு கவுண்டர் டாப்பில் ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கவே மாட்டேன். வெறும் உப்பும் எண்ணெயும் மட்டும்தான் வச்சுருப்பேன். பட் சில திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா வச்சு மீஷோவில் ஃபியூ திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்த பிறகு கவுண்டர் டாப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு க்ளீனிங்க்குமே வேலை அதிகமாகிடும்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் பூஜா திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. மீட்டிங் வேலை அப்படின்னே சரியாக போயிடும். அதனால எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுடுவேன். இன்கேஸ் ஏதாவது சாட்டர்டே முடியல அப்படின்னா கூட ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணிடுறது. பூஜை ரூம்லேயுமே திங்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக தான் வச்சுருப்பேன். அப்போ தான் நம்மளால் அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 4-5 சேர்த்து வச்சுருந்தா கூட அத்தை வந்து இதெல்லாம் கூட வேண்டாம், இந்த அளவுக்கே வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா பூஜை திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சபீனா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் சில்வரு பித்தளை எதாக இருந்தாலுமே சபீனா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அத்தை வந்து பீதாம்பரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வரும்போதும் அதுதான் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால நான் அதுவே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அந்த பிங்க் கலரில் இருக்க பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பூஜை சாமான் கழுவுறதுக்கு அண்ட் பித்தளை சாமான் அண்ட் சில்வர் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பவுடர் தான். அம்மா சபீனா யூஸ் பண்ணுறப்போ கூட வந்து லெமன் ஆட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் புளியெல்லாம் சேர்த்து தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அண்ட் தேங்காவோட குடுமி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நாராக யூஸ் பண்ணுவாங்க. பட் அத்தை வந்து அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம நார்மலாக சாமான் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரப் க்ரீன் கலரு, ஸோ அதுவே வந்து இதுக்கு தனியாக ஒன்றுன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் தேங்காய் நாரெல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வேறு ஒரு தனி குப்பையாகும். அதனால் இது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த பாக்ஸ்லேயே வந்து அந்த ஸ்க்ரப்பையும் சேர்த்து போட்டுடுறது. கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து டெய்லி ஏற்றிக்கிட்டே இருப்பேன். பார்த்தா வந்து கொஞ்ச நாளில் பயங்கர கருப்பாயிடுச்சு. என்ன தேய்ச்சாலும் அந்த கருப்பு போகவே மாட்டேன்ருச்சு. அதுவும் இந்த விளக்கில் வேறு நடுவில் நிறைய கேப்ஸ் இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே கருப்பு கருப்பாக பிடிச்சி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் வந்து ரிசர்ச் பண்ணதில் வந்து ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப நல்லா ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லிக்விட் தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நிஜமாகவே அந்த லிக்விட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இதுவுமே பீதாம்பரி பிராண்டில் தான் வரும் போல். இதில் வந்து பீதாம்பரி ரூபேரின்னு போட்டிருக்கோம். லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு ட்ராப் அதில் ஊற்றினோம் அப்படின்னாலே நல்லா தெரியும் அதோடய கலர் சேஞ்ச் நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது வந்து நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா செம்மையாக எரியும். அண்ட் ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி பஞ்சன் ஸ்மெல் வரும். அதனால் லைட்டாக தான் என் கை மேலே படாத அளவுக்கு நார்மலாக ஒவ்வொரு ட்ராப்பாக ஊற்றி அண்ட் ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடுக்குலலாம் வந்து ரொம்ப நம்ம ஸ்க்ரப் போட்டு தேய்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து ப்ரஷ்னால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ப்ரஷ் தான் போட்டு தேய்ப்பேன். எங்கேயாவது ஸ்டேலாம் போனால் ரூமில் ப்ரஷ்ஷு சீப்பெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படியும் அந்த ரூமில் விடாமல் நம்ம தூக்கிட்டு தான் வருவோம். அண்ட் அந்த ப்ரஷ்ஷுமே வந்து நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் யூஸும் பண்ண முடியாது. ஒரு 2 or 3 days தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுருவேன். இது வரைக்கும் ஒன்ஸ் தான் அந்த ரூபேரி பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். விளக்குக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணேன். அண்ட் கலர் வந்து நார்மலாக வந்த பிறகு பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணுறப்பவே எனக்கு வந்து பிளாக் ஆகலை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். இந்த விநாயகர் ரொம்ப பிளாக்காக இருக்கே, ஒரு தடவை மட்டும் இந்த பிராண்ட் போட்டு வாஷ் பண்ணிடுவோன்னு சொல்லி அன்றைக்கும் அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் முடித்தோடனே சில்வர் சாமான எல்லாத்தையும் குடிக்கிற தண்ணியிலையும் க்ளீன் பண்ணியாச்சு.
யூசுவலாக நம்ம வந்து அப்ராட்லலாம் இருக்கோம் அப்படின்னா வந்து அம்மா வீட்டிலேருந்து பார்சல் வரும், இந்தியாவிலேருந்து எதாவது வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா அம்மா வீட்டுக்கு போகிறோமா அப்போ எதையாவது வாங்கிட்டு வருவோம். பட் நாங்கள் என்னடான்னா நானும் சென்னையில் தான் இருக்கேன், அம்மாவும் சென்னையில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 4 மாதம் கிட்ட ஆகியிருக்கோம். லாஸ்ட்டாக நான் வந்து தீபாவளி டைமில் போனது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. ஸோ அந்த வாரம் அம்மா வந்து நான் கண்டிப்பாக இந்த வாரம் உனக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சமைச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. கூட அந்த வாரத்துக்கு தேவைப்படுற மாவுமே அரைச்சி கொடுத்துட்டாங்க. அம்மாவும் அந்த வாரம் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாங்க. அதனால் வீட்டில் என்னெல்லாம் திங்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. முன்னாடி நாள் கால் பண்ணுறப்பவே சொன்னாங்க, நான் திங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த வாரத்துக்கு தேவையான காய் வாங்கிக்கோன்னு. ஸோ இது வந்து ரீச் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு 11:30 ஒரு 12 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் காய் கொடுத்து விட்ருக்காங்க அண்ட் வேறு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து லிஸ்ட்டே போட்டது. அன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கான வேலை வெறும் சாதம் வைக்கிறது மட்டும்தான். ஸோ அதை வந்து ஒரு சைடு மார்னிங்கே வச்சாச்சு, சீக்கிரமாகவே சாப்பிட்றலான்னு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ வந்தோடனே இது ஒரு 1 o'clockலாம் சாப்பிட்றலான்னு தான் 2 பேரும் ரெடியாக இருந்தோம். அன்றைக்கி என்னெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அம்மா செய்கிறது வந்து இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா காரமாக வேறு இருக்கும். அதனால் அது கேட்டிருந்தேன். 4 தான் கேட்டேன், பட் அதில் வந்து 10 இருந்துச்சு. என்னால் சாப்பிடவே முடியல. பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு இது அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. இருக்கிறது பூரா நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஆசை தீர. அது கூட மீன் குழம்பு தான் கேட்டிருந்தேன். ஸோ அதுவுமே நிறையா வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ட் ரசம், ஒரு நல்ல ரசம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் மேண்டட்ரியாக எனக்கு கொஞ்சோண்டு ரசம் மட்டும் வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அம்மா முக்கால்வாசி இந்த மூலிகை தண்ணி மாதிரி இந்த கருவேப்பிலெல்லாம் அரைச்சி அதில் போட்டுருவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எதுவும் பண்ணாமல் நார்மலாக நல்ல ரசம் வச்சு தாங்கன்னு. ஸோ அதுவுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நானே மேரினேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் நார்மலாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அது வந்து ஸ்லைசஸாகவே அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அந்த மேரினேஷன் வேலையும் முடிச்சுட்டு அப்படியே சாதமும் வந்து இன்னும் ரெடி ஆகலை. அதுவுமே ரெடியான பிறகு சாப்பிட்லான்னு சொல்லி ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே என்ன வேணுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ அதை அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் இருக்கிற டைமில் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லி அதையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போலாம் மோஸ்ட்டாக வெஜ்ஜீஸ் வாங்குறதுக்கு ஜெப்டோ தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஜெப்டோவில் வர்றது என்னமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீரையெல்லாம் இங்கே இருக்கிற கடையில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப வதங்கி போயிருக்கு. பட் இதுவே வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக வருது. அதே மாதிரி தான் தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஜெப்டோலேயே நல்லா இருந்துச்சு. அண்ட் அப்பப்போ ஆஃபர் வேறு போடுவாங்க. ஸோ நல்ல டீலாக இருக்கே அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி வந்து இப்போ ஜெப்டோலே வாங்கிடுறது. அந்த வாரம் வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுனால ஃபியூ வெஜிடபிள்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் பக்கத்தில் இருக்கிற கடையில் அந்த வாரத்துக்கு வாங்கியாச்சு. வீட்டில் எது இருக்கோ இல்லையோ வெங்காயம், தக்காளி, தேங்காய் அண்ட் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். டின்னர் அண்ட் லன்ச்சை வந்து எப்படியும் 2 நாளைக்கிட்ட சமாளிச்சிடலாம். அதனால் அது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் குறையுதோ அப்போல்லாம் வந்து அதை மட்டும் ரீஸ்டாக் பண்ணி வச்சிடுறது. எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி வடித்த சாதம் தான் பிடிக்குமே தவிர குக்கர் சாதம் நாங்கள் வைக்கவே மாட்டோம். 1 pot ரைஸாக போட்டால் மட்டும்தான் குக்கர் சாதமாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பயங்கரமாக பசிக்குது அப்படின்னா கூட குக்கரில் வச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு வந்து குக்கர் சாதம்னாலே பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா அப்படியே கல்லாக ஆகிடும். அண்ட் அதுவுமே ரொம்ப விதையாக வரும். அது என்னமோ எங்கள் 2 பேருக்குமே செட் ஆகாது. அப்படிங்கிறதுனால வடித்த சாதமே தான் யூஸ் பண்ணுறது. நம்ம தினமும் வீட்டில் இருந்தோன்னா சாம்பார் சாதத்துக்கு அப்புறம் தயிர் சாதம் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் 2 பேருமே ஆஃபீஸ் போகிறதுனால தயிர் சாதம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அதனால் கர்ட் வந்து அவ்வளோவா வைக்கவே மாட்டேன். ஸோ சாட்டர்டே ஆனால் மட்டும் வந்து கர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். முக்கால்வாசி வந்து ஃப்ரைடே நைட்டு ஊற்றி வைப்பேன். அப்படி இல்லைனா வந்து சாட்டர்டே மார்னிங் ஊற்றி சாட்டர்டே லஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே வச்சுக்குவேன். ஸோ தட் சண்டே வரைக்கும் வரும். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். பட் அந்த வாரம் சாட்டர்டே வந்து மத்தியானத்துக்கு இல்லை, வெறும் சண்டேக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றி வச்சாச்சு. ஒரு கம்ப்ளீட் மீல்னால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பளம் இல்லை வத்தல் இருக்கணும். எனக்கு வந்து பாயாசம் இருக்கணும். பட் அன்றைக்கி வந்து பாயாசம் நான் வைக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வேலையே பார்க்கல, ஆனாலும் டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் அப்பளத்தோடு வச்சு அன்றைக்கி லஞ்சை வந்து முடிச்சாச்சு. அப்வியஸாக மீன் குழம்பு மத்தியானம் வச்சோம் அப்படின்னா நைட் வந்து இட்லி கூட மீன் குழம்பு தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்.
பட் அன்றைக்கி வந்து வீட்டில் பன்னீர் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால என்னைய கேட்டால் நான் பன்னீர் தான் எப்போ பாரு சொல்லுவேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். மீன் குழம்பு அன்றைக்கி தான் வச்சாங்க அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பன்னீரை காலி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு வந்து தோசையும் பன்னீர் புர்ஜியும் தான் ரெடி பண்ணலான்னு வச்சுருந்தேன். நான்வெஜ் விட வெஜிடேரியன் சமைக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த வெஜிடேரியனுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் தேவைப்படாது. நின்றுட்டே க்ளீன் பண்ணணும் நான்வெஜ்ஜாக இருந்தால். வெஜிடேரியனாக இருந்தால் தண்ணியில் எல்லா காயும் போட்டோமா கழுவி யூஸ் பண்ணோமான் இருக்கும். அதுவும் அன்றைக்கி பன்னீர் செய்கிறதுனால ரொம்பவே ஈஸி. காயெல்லாம் கழுவுறது வேலையெல்லாம் இல்லை. பன்னீரை ஜஸ்ட்டு கட் பண்ணி போட்டால் போதும். புர்ஜிக்கு நார்மலாக துருவிட்டு தானே போடுவோம். பட் நான் அன்றைக்கி வந்து துருவுனா வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரால் காலி பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக பாதி பன்னீர் மட்டும் எடுத்து குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிட்டேன். எப்போல்லாம் பன்னீர் வாங்குகிறோமோ அப்போல்லாம் ஒரு தடவையாவது இந்த ரெசிபி பண்ணிடுவேன். பிகாஸ் சீக்கிரமாகவும் முடிஞ்சிரும். அண்ட் 2 பேருக்கு தேவையான குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இல்லையா? ஒரு பன்னீர் வாங்கினோன்னா அதை வந்து 2 தடவை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி டிஷ்ஷாக செஞ்சுருவேன். இன்னொன்றுத்துல தான் வந்து எனக்கு ஏதாவது புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், புது டிஷ்ஷஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிகிட்ருப்பேன். இது நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச 3 மசாலாவை போட்டுட்டு அண்ட் பன்னீர் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இது வந்து தோசை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு இது சப்பாத்தி கூட பிடிக்கும். முடிஞ்சிச்சுன்னா சப்பாத்தி போடுவோம். அப்படி இல்லைனா தோசையோடையே வச்சு சிம்பிளாக முடிச்சிடுவோம். சில சமயம் அவசரமாக சமைப்போம். ஆனால் அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அதே டேஸ்ட்டு வரவே வராது. ஆனால் சில சமயம் பார்த்து சமைப்போம் ரொம்ப பொறுமையாக. ஆனால் அதோட டேஸ்ட் என்னமோ அப் டு த மார்க் இல்லாத மாதிரி, முன்னாடி செய்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஆகும். அதனால நான் எப்போவுமே பொறுமையாகவே சமைக்க மாட்டேன். கடகடன்னு சமைச்சா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.